மரபு தொட்ட பெருமைகளை தாங்கி வரும் சித்திரை புத்தாண்டு நல்ல தொடக்கமாக அமையட்டும். தத்து ஸ்ரீ சரவணன் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. பிறக்கும் பராபவ ஆண்டு அனைவருக்கும் நன்மைகள், முன்னேற்றம், அமைதி, ஒற்றுமை மற்றும் அன்பு தரும் ஆண்டாக அமையட்டும் என மாயிகா தேசிய துணைத் தலைவர் தத்து ஸ்ரீ சரவணன் தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கூறினார். இந்துக்கள் கொண்டாடும் சித்திரை புத்தாண்டு, சீக்கியர்கள் கொண்டாடும் வைசாக்கி, மலையாள வம்சாவளியினர் கொண்டாடும் விஷு ஆசம்சகள் என தொடர்ச்சியாக வரும் புத்தாண்டுகள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லாரை காண்பதுமே நன்றி, நலமிக்க நல்லார் சோட் கேட்பதுமே நன்று என நல்ல குணங்களை உரைப்பதும் நன்றி, அவரோடு இணங்கியிருப்பதும் நன்று. ஔவையாரின் இந்த கூற்றை கடைபிடித்து சிறந்த குணமுடையோரை நேரில் காண்பது, அவர்களின் பயனுள்ள அறிவுரைகளை கேட்பது, நட்பண்புகளை போற்றுவது மற்றும் அவர்களோடு இணங்கி வாழ்வது போன்ற சிறந்த நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்ப்போம், கேட்போம், கடைபிடிப்போம். இந்துக்களின் மரபு தொட்ட பெருமைகளை தாங்கி வரும் சித்திரை புத்தாண்டு ஒரு நல்ல தொடக்கமாக அமைய வேண்டும். சீக்கிய சமுதாயத்தினருக்கு வைசாக்கி என்பது புத்தாண்டின் ஆரம்பத்தை குறிக்கும் ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. இது விவசாய அறுவடை காலத்தையும் குறிக்கிறது. புதிய நம்பிக்கையை விதைத்து நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நிரம்பியிருக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திப்போம். பிறக்கும் பராபவ வருடம் உங்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் கொண்டு வர இறைவனை வேண்டுகிறேன். தொடர்ந்து வரும் விஷு பண்டிகை மலையாளிகளின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருநாளாக அமைகிறது. விஷு என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் புனித நாளாகவும் மன மகிழ்வோடு குடும்பத்தினரோடு உறவுகளுக்கு இடையிலான பாசத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறது. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் ஆண்டாக இவ்வாண்டு மலரட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என தப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்து ஸ்ரீ சரவணன் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டார்.